தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடையில நடு நாயகனாக இன்றைக்கு இந்த விழாவினுடைய கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அமரவில்லையே என்ற இயக்கம் இல்லாமல் இல்லை. ஏன் என்பது உங்களுக்கு தெரியும், என்ன காரணம் என்பது வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக சற்று உடல் நலிவுற்று ஓரளவுக்கு கொஞ்சம் தேறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் யோசித்தோம், விரும்பினோம். கழக தோழர்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை வழங்கிட வேண்டும் என்ற நிலையில எண்ணி பார்த்தோம், மருத்துவர்களோடு கலந்து பேசினோம். ஆனால் மருத்துவர்கள் அத்துறை பேரும் எங்களிடத்திலே கட்டாயமாக எடுத்து சொன்னது, தேறிக்கொண்டிருக்கக்கூடிய ஓரளவுக்கு தேறி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்கள் வெளியில் அழைத்து சென்றால் இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்பட்டுவிடும். எனவே எந்த காரணத்தை கொண்டு அழைத்து செல்லக்கூடாது என்று அந்த கட்டளையை பிறப்பித்த காரணத்தால் விழாவிற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, தாங்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை எங்களால் அழைத்து வர முடியவில்லை. இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, இந்தியை தனிப்பட்ட முறையில் எதிர்க்கல, திணிப்பு எதிர்க்கிறோம். இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து நான் இந்த மேடையில் இருந்து கேட்க விரும்புவது, இன்னொரு சுதந்திர போராட்டத்தை இந்தியாவிலே ஏற்படுத்தி விடாதீர்கள் என்ற அந்த கோரிக்கையை தான். அதை சந்திக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆக மக்கள் தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நாம் தயாராகிவிட்டோமா என்ற கேள்வியை தான் இன்றைக்கு அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.